Dear 12th standard students, in this video we are going to learn the first sum from the exercise 9.4. Integral 0 to 1 x cube into e power minus 2x dx. The exercise comes under the Bernoulli's formula. Okay, இதில் முதல்ல எது u dvன்றதை முடிவு பண்ணோம். ஸோ இது வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை தான் நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம dvன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதில் இன்டகிரேட் பண்ணிகிட்டே வரணும். So the first x cube differentiate பண்ணா 3x square, that is u dash. Again differentiate பண்ணீங்கன்னா 6x, that is u double dash. Again differentiate பண்ணீங்கன்னா 6 வரும், u triple dash. இதுக்கப்புறம் நீங்க differentiate பண்ணா 0, இதுக்கப்புறம் 0 தான் வரும், அதனால நம்ம இதோட விட்டாச்சு. அப்போ இங்க u triple dashனா நமக்கு இங்க v3 வரைக்கும் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா v கிடைக்கும், இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e power minus 2x by minus 2 அப்படின்றது வரணும். Again இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா v1. Again இந்த இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e power minus 2x by minus 2. ஆல்ரெடி ஒரு minus 2, இந்த minus 2 plus 4 ஆயிடும். Again இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா v1 இன்டகிரேட் பண்ணா v2. Again e power minus 2x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e power minus 2x by minus 2. Minus 2 into 4 minus 8. Like that v3 is equal to e power minus 2x by minus 8 into minus 2 plus 16 ஆயிடும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுதான் ஃபார்முலா. இன்டகிரல் u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 போயிட்டே இருக்கும். பட் நமக்கு ஃபங்க்ஷன் இதோட சம் இதோட முடிஞ்சிடும். ஸோ நம்ம இதோட முடிச்சிடலாம். ஸோ இன்டகிரல் 0 to 1 x cube e power minus 2x dx equal to x cube e power minus 2x into minus 2. அதாவது இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிடணும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறோம். minus 3x square into e power minus 2x by 4 plus 6x into e power minus 2x by minus 8 minus 6 into e power minus 2x by 16. Apply the interval 0 to 1. Upper limit full 1. X cube by x square எது வந்தாலும் 1 போட்டிங்கன்னா ஆன்சர் 1 தான். ஸோ அதனால் நமக்கு இங்கே தான் அஃபெக்ட் ஆகும். e power minus 2 by minus 2, 3 into e power minus 2 by plus 4, 6 into e power minus 2 by minus 8. அந்த மைனஸ் நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. minus 6 by 16 into e power minus 2. லோயர் லிமிட் போடும்போது இங்கே x இருக்கிறதுனால இந்த டேர்ம் எல்லாம் 0 ஆகிடும். இது மட்டும் வரும் நமக்கு, ஏன்னா e power 0 1, பட் இந்த நம்பர் வரும். ஸோ இங்கே மைனஸு லோயர் லிமிட் போடும்போது சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, மைனஸ் ப்ளஸ் ஆகும். அதனால இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 by 16 into e power 0. e power 0 உடைய வேல்யூ 1. ஸோ இது 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 by 8. இது மட்டும் தான் கான்ஸ்டன்ட். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்துலேயுமே e power minus 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்தாச்சு. வெளியில் எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் as 3 by 8 minus 19 by 8 into e power minus 2. That's all. Thank you.